Hello students, welcome to our channel Karthik Max and Chem Tricks. Now in this video, we learn about 12th standard chemistry unit 7, chemical kinetics, book back question number 27. The question is, the activation energy of a reaction is 22.5 kilocalories mole inverse and the value of the rate constant at 40 degrees Celsius is 1.8 into 10 to the power minus 5 second inverse. கால்குலேட் த ஃப்ரீக்வன்சி ஃபேக்டர் ஏ. ஒரு வினையின் கிளர்வு ஆற்றல் 22.5 கிலோ கலோரி மோல் இன்வர்ஸ் மேலும் 40 டிகிரி செல்சியஸில் வினைவேக மாறிலி 1.8 இன்ட்டு 10 to the power minus 5 செகண்ட் இன்வர்ஸ் எனில் அதிர்வு காரணி ஏயின் மதிப்பை கண்டறிக. கொஷினில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இஏ வேல்யூ கொடுத்துருக்காங்க, ரேட் கான்ஸ்டன்டோட வேல்யூ கொடுத்துருக்காங்க, டெம்பரேச்சர் கொடுத்துருக்காங்க, ஃப்ரீக்வன்சி ஃபேக்டர் ஏ கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க, ஆக்டிவேஷன் எனர்ஜி, ரேட் கான்ஸ்டன்ட், டெம்பரேச்சர், ஃப்ரீக்வன்சி ஃபேக்டர் ஏ இதோடலாம் ரிலேட் பண்ணி நம்மகிட்ட இருக்கக்கூடிய ஈக்குவேஷன் என்னென்னா அர்ஹீனியஸ் ஈக்குவேஷன். ஸோ த அர்ஹீனியஸ் ஈக்குவேஷன் அதுலேருந்து தான் நம்ம என்ன செய்ய போகிறோம்னா ஏவை கால்குலேட் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்மகிட்ட இருக்க டேட்டாவை எழுதிப்போம். இஏ 22.5 கிலோ கலோரி மோல் இன்வர்ஸ். ஸோ கிலோவில் இருக்கிறத நம்ம கலோரி மோல் இன்வர்ஸ்க்கு கன்வெர்ட் பண்ணுறப்ப 1000ஆல் மல்டிப்ளை பண்ணிப்போம். 1000ஆல் நீங்கள் மல்டிப்ளை பண்ணுறப்ப உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும். ஒரு டிஜிட் தள்ளி பாயிண்ட் வைக்கிறப்ப இது கேன்சல் ஆகிடும். ஸோ 22,500 கலோரி மோல் இன்வர்ஸ். டெம்பரேச்சர் கொடுத்துருக்காங்க, டிகிரி செல்சியஸில் கொடுத்துருக்காங்க, அந்த கெல்வினுக்கு மாற்ற போகிறேன். அதனால் 40 + 273 இதோட ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணுறப்போ உங்களுக்கு 313 கெல்வின் கிடைக்கும். ரேட் கான்ஸ்டன்ட் கொடுத்துருக்காங்க 1.8 இன்ட்டு 10 to the power minus 5 செகண்ட் இன்வர்ஸ். ஃப்ரீக்வன்சி ஃபேக்டர் ஏ கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு நம்ம ஃபார்முலா எழுதிப்போம். அர்ஹீனியஸ் ஈக்குவேஷன் log A equal to log K plus EA divided 2.303 RT. ஸோ இந்த ஃபார்முலா தான் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி ஏவோட வேல்யூவை கால்குலேட் பண்ண போகிறோம். கே நம்மள்கிட்ட இருக்குது, இஏ வேல்யூ கொடுத்துருக்காங்க, என்ன கொடுத்துருக்காங்க 22,500 கலோரி மோல் இன்வர்ஸ். டெம்பரேச்சர் நமக்கு தெரியும் 313 கெல்வின். ஆர் நமக்கு தெரியும் கேஸ் கான்ஸ்டன்ட், ஆர் ஈக்குவல் டு 1.987. இட் இஸ் அ கான்ஸ்டன்ட். ஸோ இப்போ இந்த வேல்யூ எல்லாத்தையும் நம்ம இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம ஏவை கால்குலேட் பண்ண வேண்டியது தான். கே நமக்கு தெரியும் 1.8 இன்ட்டு 10 to the power minus 5. லாக் ஏ தான் கால்குலேட் பண்ண போகிறோம் இல்லையா. லாக் கே வேல்யூ என்ன 1.8 இன்ட்டு 10 to the power minus 5 ப்ளஸ் இஏ தெரியும் 22,500 by 2.303 into R 1.987 into T 313. இங்கே பாருங்க, இது எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாக் ஏபி மாதிரி இருக்குது. ஸோ இதை எப்படி எழுதுவீங்க அப்படின்னா லாக் ஏ ப்ளஸ் லாக் பி அப்படின்னு செப்பரேட் பண்ணி எழுதுவோம். லாக் ஏ ஈக்குவல் டு லாக் 1.8 ப்ளஸ் லாக் 10 power minus 5 ப்ளஸ் 22,500 டிவைடட். இப்போ இந்த மூணு வேல்யூவையும் நீங்கள் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு வேல்யூ என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1432.30 கிடைக்கும். இந்த வேல்யூவை நம்ம இப்போ சிம்பிளிஃபை பண்ண போகிறோம். இது எந்த பேட்டர்னில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாக் ஏ பவர் பி அப்படின்ற பேட்டர்னில் இருக்குது. அது எப்படி எழுதுவீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பி லாக் ஏ அப்படின்னு எழுதணும். பாருங்கள், லாக் ஏ ஈக்குவல் டு லாக் 1.8 ப்ளஸ் ஏ பவர் பி, பவரில் உள்ளது முன்னாடி வந்துடும் இல்லையா, அப்போ -5 வந்து முன்னாடி வந்துடும். லாக் 10 பேஸ் 10 இருக்குது, அது நமக்கு தெரியும். லாக் எழுதினாலே பேஸ் 10 தான். இது ரெண்டுத்தையும் நீங்கள் டிவைட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வேல்யூ என்ன கிடைக்கும் 50.7089 கிடைக்கும். லாக் 10 பேஸ் 10ஓட வேல்யூ என்ன அப்படின்னா 1. 1ஓட 5 மல்டிப்ளை பண்ணுறப்ப 5 தான் கிடைக்கும்.
ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் ஆகிடும். அப்போ இந்த வேல்யூ எப்படி மாறும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா log a is equal to log 1.8 minus 5 plus 15.7089. log a equal to log 1.8 அதோட வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாக் டேபிளில் பாருங்கள் 0.2552 கிடைக்கும். மைனஸ் 5 ப்ளஸ் 15.7089. இந்த வேல்யூ எல்லாத்தையும் நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணுங்கள். சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா உங்களுக்கு வேல்யூ 10.9642 கிடைக்கும். இது வேல்யூ வந்து லாக் ஏ. நமக்கு என்ன தேவை? ஏ தான் தேவை, ஃப்ரீக்வன்சி ஃபேக்டர். அப்போ லாக் இந்த சைடு வந்தால் என்னவா மாறும்? ஆன்டி லாகாக மாறும். 10.9642. ஆன்டி லாக் பார்க்குறப்ப இந்த முன்னாடி உள்ள நம்பர் என்னவாயிடும்? 10ஓட பவருக்கு போயிடும். அப்போ 10 பவர் 10 இன்ட்டு ஆன்டி லாக் எதுக்கு பார்ப்பீங்க? 96ல் 4ல் வேல்யூ பார்த்து 2க்கு மீன் டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிங்க. கண்டுபிடிச்சிங்கன்னா உங்களுக்கு வேல்யூ என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9.208 கிடைக்கும். அதாவது ஆன்சர் 9.208 இன்ட்டு 10 to the power 10 சொல்யூஷன்ஸ் செகண்ட் இன்வர்ஸ். இதான் வேல்யூ. ஆன்டிலாக் கால்குலேட்டர்லையும் பார்க்கலாம். கால்குலேட்டரில் பார்க்குறப்ப எப்படி பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10 பவர் இந்த மாதிரி ஒரு சிம்பிள் இருக்கும். சயின்டிஃபிக் கால்குலேட்டரில் 10 பவர் போட்டுட்டு அதே அந்த வேல்யூ அப்படியே எடுத்து எழுதிக்குங்க. 10.9642. உங்களுக்கு வேல்யூ 9.208 இன்ட்டு 10 to the power 10 அப்படின்ற வேல்யூ கிடைக்கும். 10 பவரில் இந்த வேல்யூவை போட்டிங்கன்னா உங்களுக்கு ஆன்டிலாக் வேல்யூ உங்களுக்கு லாக் டேபிளில் ஆன்டிலாகில் இந்த வேல்யூவை பார்த்துக்கலாம். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.